65 வயது. இரவு 6 மணி. நெற்றாவதி நதி அருகே ஒரு மனிதன் பாயும் சத்தம் மட்டும். 3 மீனவர்கள். அதுவரை யாரும் எதிர்பார்க்காத ஒரு மர்மம். 29 ஜூலை மாதம். ஏன்? யாருக்கு? அந்த ஒரு நிமிடம், இந்தியாவின் மிகப்பெரிய காவி வலைப்பின்னலுக்கு, அந்த மனிதருக்கும், இது கடைசி தருணம். சும்மா போய் கதையல்ல, உண்மை. 1958 ஆண்டு, கர்நாடகா. ஒரு சாதாரண குடும்பம். பசுமை வயல்வெளிவில் பிறந்தவர் வீரப்பா சங்கையா சித்தார்த்தா ஹெக்டே. சிறுவயதில் காபி விதை, நதி, கால்நடை, மக்களின் சத்தம், இவை மட்டுமே. 65வது, 69வது சொல்கிறார்கள். சித்தார்த்தா பிறந்த வருடம் 1958, சிலர் 1959. ஆனா, அவர் வயது, அவர் பார்வை, அந்த ஊர். ஒரு தீர்மானம், நான் வேறு வழி பார்க்க போகிறேன். ஒரு வருடம் 1996, கிராமத்தில் இருந்து நகரம். ஒரு கடை, காபி, பசுமை, மக்களுக்கு. கேஃபே காஃபி டே உருவாகிறது. பழைய சாகுபடி, காபி விதை, வாடிக்கையாளர்கள், ஒவ்வொரு கட்டிலும் சிரமம். ஆனால், பணம், கடன், எதிரிகள், அழுத்தம். சற்று சாயும் போதும், இன்னும் என்ன செய்ய வேண்டும்? அழுத்தம் என்பது ஒரு நிலைமா? இல்லை, இது ஒரு சூழ்நிலை. 29 ஜூலை. நெற்றாவதி நதி, பொய்கே பஜார் பீச்சு. சித்தார்த்தா காணாமல் போனார். 3 நாட்கள், பதட்டம், போலீசும், குடும்பமும், ஊடகமும். கடன், எதிரிகள், மன அழுத்தம், ஒவ்வொரு நிமிடமும் ஒரு பீதி. கேஃபே காஃபி டேயும் ஊர் மக்களும், எங்கிருந்து மீள வேண்டும்? அந்த ஒரு தெரு. அந்த ஒரு நிமிடம். சித்தார்த்தா எழுதிய கடைசி கடிதம், இந்தியா முழுக்க பரவியது. நான் முயன்றேன், தோற்றேன், அழுத்தம் அதிகம், என்னால் முடியவில்லை. அந்த வார்த்தைகள், ஒவ்வொரு மனிதர் மனதில் புதைத்துவிட்டது. ஒரு மனிதர், ஒரு கனவு, ஒரு கடிதம். அந்த நெருக்கடியின் உண்மை வெளிவந்தது. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த சித்தார்த்தா ஹெக்டே, கனவில் முழுவதும் ஈடுபட்டார். மன அழுத்தம், கடன், எதிரிகள், இவை எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால், அந்த அழுத்தத்தையும் தாண்டி, அவர் இந்தியாவில் புகழ் பெற்ற கேஃபே காஃபி-ஐ உருவாக்கினார். அவர் மைண்ட் ட்ரீ, WAYRNWELTH புரோக்கர்ஸ், காஃபி டே, நேச்சுரல் ரிசோர்சஸ் போன்ற பல நிறுவனங்களின் இயக்குனர் குழுவிலும் இருந்தார். ஜூலை 2019 29ஆம் தேதி, அவர் காணாமல் போனார். 2 நாட்கள் கழித்து, 3 மீனவர்கள் நெத்ராவதி நதியின் வாயிலில், பொய்கே பாசார் பீச்சில் அவரது உடலை கண்டுபிடித்தார்கள். சித்தார்த்தா எழுதிய கடிதத்தில், நான் முயன்றேன், நான் தோற்றேன் என்று குறிப்பிட்டிருந்தார். வாழ்க்கையில் வெற்றிக்குப் பின்னால் இருக்கும் மன அழுத்தம் உண்மையானது. நம்முடைய கனவுகளை புரிந்து கொள்வது, நம்மை மனிதர்களாக மாற்றும். பயம் வந்தாலும், வெளியில் பேசுங்கள். உங்கள் அனுபவங்களில் இருந்து என்ன புரிகிறது? தொழிற் கதைகளை கேட்க விருப்பம் இருந்தால், உடனே அழுத்துங்கள்.